நாயகன் வரும் ஊருக்கெல்லாம் முன்னோட்டமா நாயகி என்ட்ரி கொடுக்க ரசிகர்களின் வரவேற்புக்கும் குறைச்சலே இல்லை. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாயகனின் டயலாக் படத்துக்கு முத்தாய்ப்பா இருந்தாலும் சில்லறை இல்லைன்னு தியேட்டர்லயும் முணுமுணுப்பை கேட்க முடியுது. அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அதாவது நம்ம மாதத்துல எல்லாரும் பேரையும் படித்தா நான் அந்த மாதிரிலாம் படிக்க முடியாது. யாராவது ஒருத்தவங்கள்ட்ட ஏன் மேல விட்டீங்க அப்படி பொதுவாகவே எல்லாருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு தமிழர். தன்னோட தனித்துவம் என்னன்னு நாயகன் எடுத்து சொல்லும் காட்சி ரசிகர்களை புல்லரிக்க வைக்குது. இன்னைக்கு வரும்பொழுது அது இது வரைக்கும் நான் டிவி எதுவுமே பார்க்க முடியலாம் சொல்றதை கேட்பேன். இருந்தாலும் என்னைய கூட நான் வேகமா பேசிடுவோங்க. ஆனா வேணாம் பழக்கம் வந்தேன் ஐயா ஆதரவு கொடுக்குறேன். ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆதரவு தரணுமா, ஆதரவு உள்ளேனே உள்ளேனே மாதிரி ஆதரவு கொடுக்க வரணுமா. வந்த காரியம் முக்கியங்கிறதால ரசிகர்கள் மனசுல நச்சுன்னு பதிகிற மாதிரி நாயகன் தங்களோட சின்னத்தை அறிமுகப்படுத்துறாரு. விஜயகாந்த் சொல்லலாம், தனப்பாட்டை என்ன உங்களுடைய சின்னம் என்ன அது சொல்லுங்க. எனக்காக நீங்க சொல்லக்கூடாது. போறதால் அதாவது ஒரு கடைக்கு போடலாம். எதுக்கு? காய்கறி கடை. பழைய காலம் என்ன சொல்றேன் அப்படி அப்படி பிரிக்க பார்த்தாங்க. ஒவ்வொரு காயா பிரிக்கலாம். அது வந்து ஒரு முத்திர கத்திரிக்காய் இருந்துச்சு. முத்திர கத்திரிக்காய் இளம் கத்திரிக்காய் சின்ன பசங்க. அரசியல் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் பெற்ற அனுபவத்துல நாயகன் எடுத்துவிடும் டயலாக் புருவங்களை ஏறிட்டு பார்க்க வைக்குது. ஜல்லிக்கட்டு கொண்டு வருவேன் சொல்லியிருக்கேன். அதே போல இப்பவும் சொல்ல ஜல்லிக்கட்டு கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ணி போராடுவேன். எல்லா இடத்தும் டெல்லி வரைக்கும் போய் போராடுவேன். விஜயகாந்தை பற்றி தெரியாது, முன்ன வச்ச கால பின்னாடி வைக்கிற பழக்கமே. ஏன்னா இடையில எனக்கு சினிமால இப்படியே டயலாக் சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்ன நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு அவங்க மாட்டேன் என்ன இன்னைக்கு கூட சினிமா தெரியாதா அப்படின்னா பின்னாடி நடக்குதுன்னா பின்னாடி அதே மாதிரி நடந்துட்டு இருக்கும். தவறுகள் நடந்துட்டு இருக்கு. தப்ப கட்டி கேட்கிற விஜயகாந்த் கேட்பேன். என்ன தப்பா? இன்னொன்னு சொல்லுவாங்க, அடிக்கிற கைதான் அடைக்கும், அடிக்கிற கைதான் அடைக்கும். பழமொழி. அந்த பழமொழி மாத்திரம் பேச மாட்டாங்க. யாரும் பேச மாட்டாங்க. மீதி எல்லா பழமொழியும் பேசுவாங்க. கோபம் இருக்கிறதா பழமொழி, அது பேச மாட்டாங்க. அடிக்கிட்டே போனோம். எவ்வளோ இருக்கு. இப்படிதான் ஒரு கதை சொன்னாங்க. சின்ன சின்ன கதைகள் ஆசிரியர் பேராசிரியர் கூட இருக்கேன்ப்பா. அதனால சூழ்நிலை தெரிஞ்சுதான் 1 ரூபா 2 ரூபா வாங்கிட்டு இருக்கேன். சரி அப்படின்னு அப்போ முத நம்ம போய் இருட்டா இருந்துச்சு. நான் உள்ள ஹாஸ்பிட்டல் கூட வந்தோம். நான் கரண்ட் ஆகா என் மச்சான் வந்த நேரம் கரண்ட் வந்துருச்சு. யார் சொன்னா எங்க அக்கா அம்மா அப்படி சொன்னாங்க. அதே மாதிரி நான் வந்த நேரம் நல்ல காலம் பிறக்கணும். இந்த 2 ஆட்சியும் எனக்கு வேண்டாம். நீங்க உங்க மனசுக்கு ஆரம்பிச்சு 2 பேர் திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. நாடு உருப்படாது, எங்க போகணும்னு தெரியாது. எப்ப பாருங்க டிவி திறந்தா இதுதான். 2 கட்சியும் அதிமுக திமுக 2 பேரும் காசு ஆட்சி. அடுத்த ஊர், அடுத்த மேடை, அடுத்த டயலாக்னு நாயகன் கிளம்ப நாற்காலி என்னாச்சுன்னு சொல்லாமலே படத்தை முடிச்சிருக்காரு இயக்குனர். உண்மையாக தான் சொல்லுவேன். உண்மையை தவிர வேற எதுவுமே சொல்ல உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா இதான் நீங்க எதிர்பார்த்தீங்க. பத்திரிகை போதுமா? பத்திரிகை நண்பர்களுக்கு மக்களால் கூட்டணி என்னாச்சு அது கேட்கணும் தான் சொல்லிட்டேன். வேற என்ன சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் பைக்கில தொண்டர்களாக பேசிட்டு அப்படின்னு. மொத்தத்துல 4 நாற்காலியும் நம்ம கேப்டனும் களம் சூடு பிடிச்சிருக்கு.